Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Malathys cooking series and vlogs. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. வாட்டர் ஆட் பண்ண உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த தண்ணி பாயில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நான் இதில் 1 கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன், அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை மூடி வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த டோ. ஸோ அதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை பாலாக உருட்டி நமக்கு டிசைட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி பாலாக உங்களுக்கு டிசைட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் நம்ம வாட்டரை பாயில் பண்ணிடலாம். நான் 1 கப் அளவுக்கு வாட்டர் பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லா பால்ஸும் நல்லா வாட்டரில் இமர்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா முழுகி இருக்கணும், பால்ஸ் எதுவும் வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா முழுகி இருக்கணும். இப்போ நான் இதை ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நான் இதை கொதிக்க விட்டுருக்கேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திக்கான பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 கப் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஆட் பண்ண பால் இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். ஸோ நம்ம இது மாதிரி கண்டினியூஸாக நம்ம இது மாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் பால் பொங்காமல் இருக்கும். இப்போது திக்னஸ்க்காக நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பால் கூட இதை ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம பால் பாயசம் கொஞ்சம் திக்னஸ் வரும். ஸோ அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியோ இல்லை 2 ஏலக்காவோ நீங்கள் க்ரஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். அது ஒரு ஃப்ளேவருக்கும் அப்புறம் இதோட கலருக்கும் தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோகனட் மில்க் இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 மூடி தேங்காயில் நான் கோகனட் மில்க் எடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறீங்கன்னா இந்த டைமில் ஒயிட் சுகரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால நான் இதில் இப்போ ஆட் பண்ணல, ஏன்னா அது திரிஞ்சிடும் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. இப்போது இதை லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வார்மாக இருக்கும் போது நான் இதில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணலாம். மாவு எவ்வளோ போட்டிங்களோ அந்த அளவுக்கு கூட ஆட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malathys cooking series and vlogs. Thanks for watching.